அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் பாசமும் நிறைந்த மோமின்களே, இன்றைக்குள்ள இந்த வீடியோவில் நாம் பேச போகக்கூடிய ஒரு விஷயம் கடன் பற்றியது. கடனால் துன்பமும் கஷ்டமும் அனுபவிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைய இந்த காலத்தில் முன்பிருந்த காலங்களை ஒப்பிடும்போது கடன் வைத்திருப்போர்கள் மிகவும் அதிகமாகிவிட்டனர். முன்பு உணவும் உடையும் இன்றைய போல வசதிகளில் இல்லாவிட்டாலும் கடன் வைத்தவர்கள் மிகவும் குறைவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மன அமைதியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று போதுமான உணவு உள்ளது, பசி பட்டினி கிடப்போர்கள் மிகவும் குறைவு. அதேபோல் உடை உள்ளது, வாகனம் உள்ளது, வீடும் உள்ளது. ஆனால் இவை எல்லாம் எப்படி வந்தது என்று பார்த்தால் 100 பேரில் 80% பேரும் கடன் எடுத்தோ அல்லது லோன் எடுத்தோ தான். பின்னர் அவர்கள் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல், லோன் தவணைகளை கட்ட முடியாமல் கடனாளியாக மாறுகின்றனர். அதன் பிறகு அவர்களின் வாழ்க்கை மன அமைதியை இழந்த ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. ஆனால் முன்பு லோன் கிடைக்காததால் அப்போது மக்கள் கடனாளியாக இல்லாமல் மன அமைதியுடன் வாழ்ந்தார்கள். யாரையும் பயப்படாமல் தங்களுடைய வீட்டில் நிம்மதியாக தூங்கினார்கள். இன்றைய மக்களுக்கு வெளியில் பார்க்கும்போது எல்லா வசதிகளும் இருப்பது போல தெரியும். ஆனால் உள்ளுக்குள் மனம் நெருப்பாக இருக்கும். எந்த ஒரு அமைதியும் இருக்காது. மன அமைதி இல்லாமல் வாழ்க்கையில் என்ன சுகம் நமக்கு இருக்கிறது? நமக்கு மிகவும் மிகவும் தேவையான ஒன்று மன அமைதிதான். மன அமைதி இழந்தால்தான் சிலருக்கு கெட்ட சிந்தனைகள் வரும், கெட்ட பழக்கங்கள் உருவாகும். மேலும் சிலர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். இவ்வாறான எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் காரணம் மன அமைதி இல்லாததுதான். மன அமைதி இழந்த பிறகு மனிதன் தவறான செயல்களில் ஈடுபடுவான், கெட்ட வழிகளில் செல்ல ஆரம்பிப்பான். அதோடு மட்டுமில்லாமல் மன அமைதியை இழந்தால் உடலில் பல நோய்களும் வர ஆரம்பிக்கும். உலகத்தில் அதிகம் பேர் மரணிப்பதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி சயின்டிஃபிக்காக ஆய்வுகள் கூறக்கூடிய ஒரு விஷயம், அது டிப்ரெஷன் என்று. அதாவது மன அழுத்தம், டென்ஷன் காரணமாக பல நோய்கள் வந்து அல்லது ஹார்ட் அட்டாக் காரணமாக தான் இன்று அதிகமாக மக்கள் மரணம் அடைகிறார்கள். நான் சொல்ல வருவது என்னவென்றால், மன அமைதி இழந்தால் வாழ்க்கையே கெட்டு போகும். அந்த மன அமைதி இழப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருப்பது கடன். ஆனால் யாரும் விரும்பி கடன் வாங்குவதில்லை. வாழ்க்கையில் வரும் பல பிரச்சனைகளால் தான் மனிதர்கள் கடன் வாங்குகிறார்கள். யாரிடமும் கையை நீட்டாமல் தங்கள் மனைவி, குழந்தைகள், உம்மா, வாப்பா ஆகியோரை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் கடன் வாங்குகிறார்கள். வீடில்லாதவர்கள் வீடு கட்டுவதற்காகவோ, நிலம் வாங்குவதற்காக, மகளை திருமணம் செய்து வைக்க அல்லது வீட்டில் யாருக்காவது நோய் வந்தால் சிகிச்சை பெறுவதற்காக கடன் வாங்குகிறார்கள். வாழ்க்கையில் அவசியமாக செய்ய வேண்டிய பல விஷயங்களுக்காகவே மக்கள் கடன் வாங்குகிறார்கள். யாரும் சும்மா அதிகமாக கடன் வாங்க ஆசைப்படுவது கிடையாது. ஆனால் சில வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையால் கடன் எடுத்து பிஸ்னஸ் தொடங்குவார்கள். பின்னர் அந்த பிஸ்னஸ் அவர்கள் நினைத்தபடி வளராமல் போனால் நஷ்டம் ஏற்படும். அதன் பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கும் நிலை வரும். வீடும் நிலமும் அடமானமாகி அவர்கள் வறுமையில் விழுந்து விடுவார்கள். அந்த நிலைக்கு வந்த பிறகு வாடகை வீட்டில் வாழக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அந்த நேரத்தில் அவர்களை மிகவும் நேசித்திருந்த நெருங்கிய நண்பர்களை அவர்களை விட்டு விலகி விடுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் அவர்களின் மனைவிக்கு கூட பழையது போல் உள்ள அன்பு காட்ட முடியாத நிலை வரும். மனைவியை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஏனெனில் கணவர் வறுமையில் இருந்தால் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்காது. அவர்களுக்கு விருப்பமான உணவு கிடைக்காது, நல்ல உடை கிடைக்காது, குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படும். வீட்டில் யாருக்காவது நோய் வந்தால் அதற்கு சரியான சிகிச்சை கொடுக்க முடியாது. இப்படி பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கும் போது எந்த மனைவியாக இருந்தாலும் கணவரிடம் இருக்கும் அன்பு கொஞ்சம் குறையும். அதோடு மட்டுமில்லாமல் கையில் பணம் இல்லாத போது சொந்த உறவினர்களே நம்மை மதிக்காத ஒரு நிலை வரும். அண்ணன், தம்பி, சகோதரி போன்றவர்கள் கூட நம்மை மதிக்காமல் பார்க்கலாம். சமூகத்திலும் நமக்கு மதிப்பு குறைந்து போகும். ஆனால் பிரியமான மோமீன்களே, இந்த கஷ்டமான நேரத்திலும் நமக்காக நின்று நம்மை உண்மையாக நேசித்து நமக்கு மன அமைதி தரக்கூடிய ஒரே ஒருவர் தான் இருப்பாங்க. அவர்கள் யார் என்றால், நம்மை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த நம்முடைய உம்மா. உம்மாவுக்கு குழந்தைகள் என்றால் அது அவர்களின் உயிரே. குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களின் இதயம் உடைந்து போகும்.
குழந்தைகளுக்கு பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல, எந்த விதமான கஷ்டம் வந்தாலும், யார் அவர்களை விட்டு விலகினாலும் உம்மாவுக்கு அவர்களின் குழந்தைகள் எப்போதும் மிகவும் பிரியமானவர்களாகவே இருப்பார்கள். அதுதான் ஒரு உம்மாவின் அன்பு என்பது. அல்லாஹு தாலா நம்முடைய உம்மாக்களுக்கு மன அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல நீண்ட ஆயுளையும் அருள்வானாக. ஆமீன். நம்மையும் நம்முடைய உம்மாவையும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், கடன் என்பது நாம் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. கடன் குறித்து நான் பல வீடியோக்களில் கூறியிருக்கிறேன். ஒருவர் கடனுடன் மரணித்தால் அது ஆகிரத்திலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். துனியாவையும் ஆகிரத்தையும் இழக்க காரணமாகக்கூடிய ஒரு விஷயமாக கடன் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடன் வைத்தவரின் ஜனாசாவில் தொழுகையில் பங்கெடுக்காமல் இருந்த சம்பவங்களும் உள்ளன. அதற்குள் இருக்கும் முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடன் மற்றும் வறுமை என்பது நமது துனியாவையும் ஆகிரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாகும். ஆனால் ஒருவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் காரணமாக கடன் வாங்கி பெரிய கடனாளியாக மாறினால் அவனுக்கு எந்த வழியும் இல்லையா? அவனை நாம் கெட்டவனாக எண்ணலாமா? இல்லை, அப்படி கிடையாது. அல்லாஹு தாலா நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் சோதனைகளை தருவான். ஆனால் அதிகமாக சோதிக்கப்படுபவர்கள் நல்லவர்கள்தான். இது நமது இஸ்லாமில் ஈமான் தொடர்பான விஷயமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. நன்மையும் தீமையும் எல்லாமே அல்லாஹு தாலாவிடமிருந்து வருகிறது. அதனால் நாம் உறுதியான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதற்கான தீர்வு இஸ்லாமில் உள்ளது. அதையே நாம் தேடி செய்து கொண்டால் போதும். நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி நம்முடைய கடன்களை அடைக்க வழிகளை காட்டுவான். அல்லாஹு தாலாவுக்கு செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. நாம் நினைப்போம், எனக்கு இவ்வளவு பெரிய கடன் இருக்கிறது, இது எப்படி அடையும் என்று. இது ஒருபோதும் முடியாது என்று நினைத்து பலர் மனமுடைந்து போகிறார்கள். சிலர் போதைக்கு அடிமையாகிறார்கள். சிலர் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் பிரியமான மூமின்களே, நீங்கள் எவ்வளவு கோடி ரூபாய் கடனில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். கடனை கொடுத்ததும் அல்லாஹு தான், அதை தீர்த்து தருவதும் அவனுக்கு எளிதான விஷயம். நாம் கூட நினைக்க முடியாத அளவுக்கு ஏழைகளாக இருந்தவர்கள் பெரிய பணக்காரர்களாக மாறிய பலரை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல பெரிய பணக்காரர்களாக இருந்தவர்கள் வறுமையின் அடித்தளத்துக்கு விழுந்தவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். சிலருக்கு உணவு வாங்க பணமே இல்லாத ஒரு நிலை கூட வருகிறது. இவை அனைத்தும் அல்லாஹு தாலாவின் தீர்மானம்தான். யாருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தான் தீர்மானிக்கிறான். அதனால் நாம் அல்லாஹு தாலாவின் மீது உறுதியான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நான் இப்போது சொல்ல போகக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் கடன்கள் தீரும். உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் உண்மையான நம்பிக்கையுடன் முழு மனதோடு நீங்கள் செய்தாக வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் உள்ளன. அவற்றையும் நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதாவது, நமது வாழ்க்கையில் பரக்கத் வர வேண்டும் என்றால், பரக்கத் இருந்தால் நாம் நினைக்காத வழிகளிலிருந்து அல்லாஹு தாலா நமக்கு பணத்தை வழங்குவான். பணம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அது சில சமயத்தில் புதிய பிஸ்னஸ் வாய்ப்புகளாகவோ அல்லது நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகளாகவோ இருக்கும். இவ்வாறு பல வழிகளில் அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்வான். மேலும் பரக்கத் இருந்தால்தான் நாம் தொடங்கும் காரியங்கள் நல்ல முறையில் வெற்றி பெறும். அதன் பிறகு நமக்கு வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டம் இருக்காது. உணவு பற்றி எந்த குறையும் இருக்காது. உடை, வீடு, குழந்தைகள், வாகனம், நமக்கு தேவையான அனைத்திலும் இறைவன் நமக்கு நிறைவு தருவான். நமது வாழ்க்கையில் பரக்கத் இருந்தால் அல்லாஹு தாலா அதில் எந்த குறையும் வராமல் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பான். சிலர் இருப்பார்கள், அவர்களுக்கு நல்ல கல்வி இருக்கும், திறமையும் இருக்கும், பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன்களும் இருக்கும். ஆனால் அவர்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் தோல்வியடைந்து விடுவார்கள். அவர்கள் செய்யும் பிஸ்னஸ் அனைத்தும் தோல்வியடையும், ஒன்றுமே வெற்றி பெறாது. அதற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹு தாலா விரும்பினால் மட்டுமே நமக்கு செல்வமும் வெற்றியும் கிடைக்கும். செல்வம் மட்டுமல்ல, அனைத்து நன்மைகளும் அல்லாஹு தாலாவிடமிருந்தே வருகிறது. நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் நம் ஊரில் சிலர் இருப்பார்கள், யாருடனும் பேசாமல் அமைதியாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள் என்று நாமே நினைப்போம். சில சமயம் அவர்களுக்கு திருமணத்திற்கு வாய்ப்பு கிடைக்காது.
ஆனால் பின்னர் அவர்கள் வெளிநாட்டுக்கோ அல்லது வேறு வழிகளிலோ சென்று நாம் நினைக்காத அளவிற்கு பெரிய பணக்காரர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு அதிக கல்வி இருக்க வேண்டியதில்லை, பெரிய திறமைகளும் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்து அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தி விடுவான். சில நேரங்களில் மற்றவர்களின் உதவியால் கூட அவர்கள் முன்னேறுவார்கள். நாம் கூட எதிர்பார்க்காத அளவிற்கு அவர்களின் வாழ்க்கை மாறிவிடும். அதனால் இந்த வீடியோ பார்க்கும் யாராவது எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எந்த திறமையும் இல்லை, நான் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தால் தயவு செய்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹு தாலா தான் நம்மை படைத்தவன். அவன் எப்போது நம்மை உயர்த்துவான் என்று நாம் அறிய முடியாது. அதனால் யாருமே மனம் உடைந்திருக்க வேண்டாம். நான் இப்போது சொல்ல போகக்கூடிய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தால் போதுமானது. இன்ஷா அல்லாஹு தாலா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை அளிப்பான். அது நீங்கள் நினைக்காத வழிகளில் கிடைக்கும். இப்போது நம் வாழ்க்கையில் வறுமை நீங்கவும், கடன்கள் தீரவும், பணத்திற்கான கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கவும் ஒரு திக்ரை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் அந்த திக்ரை ஓதுவதற்கு முன்பு அந்த திக்ர் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம் துவா அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த திக்ரை மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு பலன் கிடைக்காது. அதனால் அந்த முக்கியமான விஷயங்களை நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதில் முதலாவது விஷயம் என்னவென்றால், சிலர் கமெண்ட்டுகளில் அல்லது நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் சொல்வது போல சூரா, திக்ர், சலவாத்து எல்லாம் படித்துவிட்டு வீட்டில் உட்கார்ந்தால் போதுமா என்று. அப்படியே பணம் வீட்டுக்கே வந்து விட்டதா, வேலைக்கு போக வேண்டாமா என்று சிலர் கேலி செய்து கேட்பார்கள். அவர்களுக்காக தான் இந்த விஷயத்தை முதலில் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த திக்ரை செய்வதுடன் சேர்த்து கண்டிப்பாக வேலைக்கும் செல்ல வேண்டும், நல்ல முறையில் உழைக்க வேண்டும். அதோடு சேர்த்து நம் உயர்வுக்காக இஸ்லாம் சொல்லி கொடுத்த வழிகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நம் வேலைக்கும் பிஸ்னஸுக்கும் பரக்கத் என்பது வரும். அதாவது நம் வேலை எளிதாகும், நமக்கு நல்ல வாய்ப்புகள் திறக்கும். நம் சம்பளம் மட்டும் போதாமல் இருந்தால் அல்லாஹு தாலா நமக்கு இன்னொரு நல்ல சம்பளம் உள்ள வேலை வாய்ப்பை திறந்து தருவான். நீங்கள் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தால் அந்த பிஸ்னஸில் பரக்கத் வந்து அது வளர ஆரம்பிக்கும். அதன் மூலம் அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பான். அதோடு மட்டும் இல்லாமல் பல புதிய பிஸ்னஸின் வாய்ப்புகளை இறைவன் உங்களுக்கு காட்டுவான். அதன் மூலம் நீங்கள் பெரிய அளவில் முன்னேறி செல்வந்தராக மாறுவீர்கள். அதனால் இந்த திக்ர் மட்டும் செய்து உட்கார்ந்தால் போதாது. இந்த திக்ரை செய்யும் போது அதோடு சேர்த்து நீங்கள் கடினமாக உழைக்கவும் வேண்டும். அப்படி செய்தால்தான் அல்லாஹு தாலா உங்களுக்கு அதற்கான பலனை கொடுப்பான். இப்போது இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த பணத்தை நாம் ஹலாலான வழியில் தான் செலவிட வேண்டும். தேவையில்லாத மற்றும் தவறான வழிகளில் பணத்தை செலவிடக்கூடாது. அப்படி செய்தால் அல்லாஹு தாலா மீண்டும் நம்மை வறுமைக்குள் தள்ளிவிடுவான். அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு வரும் வருமானத்தில் செலவுகளை கழித்த பிறகு மீதமுள்ள பணத்தில் அது 1 ரூபாயாக இருந்தாலும் கூட நீங்கள் சதக்கா கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் இறைவன் அதையே பல மடங்கு அதிகமாக உங்களுக்கே திருப்பி தருவான். அதுவும் இந்த உலகத்திலேயே நீங்கள் உயிருடன் இருக்கும் போதே அந்த பலனை காண்பீர்கள். அதோடு மட்டுமில்லாமல் அதற்கான பலனை இறைவன் மறுமையிலும் வழங்குவான். நீங்கள் இங்கே எந்த ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தாலும் அதன் லாபம் இந்த உலகத்திலேயே மட்டுமேயே கிடைக்கும். ஆனால் நீங்கள் சதக்க கொடுத்தால் அதன் பலன் இந்த உலகிலும் நாளை ஆகிரத்திலும் கிடைக்கும். இப்போது மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் பெற்றோரை நீங்கள் ஒருபோதும் வருத்தப்பட வைக்கக்கூடாது. பெற்றோருக்கு வேதனை கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் எங்காவது முன்னேறியதை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா? ஒருபோதும் கிடையாது. அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே மாட்டார்கள். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். இதை கேட்கக்கூடிய சிலருக்கு ஒரு எண்ணம் வரலாம், என்னுடைய உம்மா என்னுடைய வாப்பா எப்போதும் என்னை கண்டிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க என்று. அப்படி இருக்கையில் நான் எப்படி அவர்களை மதிக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். மோமீன்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் பெற்றோரின் திருப்தி மிகவும் அவசியம். அதனால் பெற்றோர் எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை நேசிக்கவும் மதிக்கவும் அவர்களுக்கு முடிந்த அளவு கீழ்ப்படிந்து நடக்கவும் வேண்டும். அப்படி செய்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும்.
ஒரு தாயின் துவாவுக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த மறையும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு உம்மா தன் குழந்தைக்காக அல்லாஹு தாலாவிடத்தில் எதை கேட்டாலும் அது எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது சில நேரங்களில் சாதாரணமாக சொன்னாலும் கூட இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் பெற்றோரை மதித்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இப்போது நான் கூறிய இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் என்பது வரும். பணத்திற்கான எந்த கஷ்டமும் இருக்காது. பொருளாதார முன்னேற்றத்தை இறைவன் உங்களுக்கு வழங்குவான். மேலும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சூரா இருக்கிறது. நாம் வறுமையில் இருக்கும்போது பணத்திற்காக கவலைப்படும் நேரத்தில் அந்த சூறாவை நாம் ஓத வேண்டும். அந்த சூறாதான் சூரத்துல் வாக்கியா. நீங்கள் தினமும் ஒரு முறை சூரத்துல் வாக்கியாவை ஓதி பழகுங்கள். அதை தொடர்ந்து செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும், உங்களுடைய கடன்கள் குறையும். அல்லாஹு தாலா உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து தருவான். நீங்கள் நினைக்காத வழிகளில் ரிஸ்க் உங்களிடத்தில் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் கஷ்டங்கள் மெதுவாக குறைந்து நீங்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள் குடும்பத்திலும் சந்தோஷம் திரும்பி வரும். அதனால் இந்த அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருங்கள். அதோடு சேர்த்து நான் முன்பு சொன்ன விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கையுடன் இருந்து முயற்சி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அல்லாஹு தாலா ஒருவரையுமே கைவிட மாட்டான். அவன் சோதிப்பான், ஆனால் ஒருபோதும் நம்மை விட்டுவிட மாட்டான். நீங்கள் இன்று கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் நாளை அதே நீங்கள் வெற்றியாளராக இருப்பீங்க. அதற்காக பொறுமையும் நம்பிக்கையும் அவசியம். அல்லாஹுவை நம்பி நீங்கள் ஒரு அடியை எடுத்தால் இறைவன் உங்களுக்கு 1000 வழிகளை திறந்து தருவான். அல்லாஹு தாலா நம்முடைய அனைத்து கடன்களையும் தீர்த்து தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து தருவானாக. நம்முடைய குடும்பத்தினருக்கு அமைதியான வாழ்க்கையை வழங்குவானாக. நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சூரா இருக்கிறது. நாம் வறுமையில் இருக்கும்போது, பணத்துடைய விஷயத்தில் நாம் கவலைப்படும் போது, அந்த நேரத்தில் சூரத்துல் வாக்கியா நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். எல்லா நாட்களும் ஒரு முறை வழக்கமாக இந்த சூறாவை நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் உறுதியாக கூறுகிறேன், 100%, 1000% உறுதியாக நான் உறுதி அளிக்கின்றேன், பணத்துடைய விஷயத்தில் உங்களுக்கு எந்த கஷ்டமோ எந்த சிரமமோ உங்களுக்கு வராது. பணத்திற்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. நல்ல இறை நம்பிக்கையோடு ஈமானோடு நீங்கள் இதை ஓத வேண்டும். அதே போலவே பணம் நம்மிடத்தில், செல்வம் நம்மிடத்தில் குதித்து வருவதற்கு, உயர்ந்து வருவதற்கு வந்து கேட்டாங்க, நெபியே, நான் வருமானத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறேன், எனக்கு சம்பாத்தியமாக எதுவுமே இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, எனக்கு ஏதாவது ஒன்று கற்றுத்தாருங்கள் நெபியே என்று கேட்டாங்க. அதற்கு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த திக்ர் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். மகிமை அல்லாவுக்கே, எல்லா புகழும் அல்லாவுக்கே, மகிமை மகத்தான அல்லாவுக்கே எல்லா புகழும். அஸ்தக்ஃபிருல்லா, இறைவா என்னுடைய பாவங்களை நீ எனக்கு பொறுத்து தாரப்பே. இதை நாம் வழக்கமாக ஓதி வந்தால் பணம் என்பது நமது கையில் நாம் அறியாமலே வந்து நிற்கும். நமது வீட்டு வாசலில் பணம் வந்து நிற்கும். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த நபர் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்தாங்க. நெபியே, கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக நீங்க எனக்கு ஒரு திக்ர் கற்று தந்தீங்க, அதை நான் வழக்கமாக ஓதி வந்தேன். இப்பொழுது பணம் என்பது என்னிடத்தில் குதித்து நிற்கிறது, உயர்ந்து நிற்கிறது. அப்போ நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த திக்ரை நாமும் வழக்கமாக்கினால் இறைவனுடைய கஜானாவிலிருந்து எடுத்தால் தீராத அளவிற்கு செல்வம் இருக்கக்கூடிய அந்த கஜானாவிலிருந்து நமக்கும் அந்த செல்வம், பணம் என்பது குதித்து உயர்ந்து கொண்டே இருக்கும். இதனை எப்பொழுது ஓத வேண்டும் என்றால், சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக, ஃபஜருடைய தொழுகை தொழுது விட்டோ அல்லது ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னதாக 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் வழக்கமாக்கி வந்தால் எவ்வளவு கோடி கோடி கடன் இருந்தாலும் அதையெல்லாம் அடைத்துவிட்டு அல்லாஹு தாலா உங்களுக்கு பணத்திற்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தரமாட்டான். தாராளத்தை உங்களிடத்தில் தருவான். தாராளத்தை நீங்கள் காண்பீர்கள் வாழ்க்கையில். ஆத்மார்த்தமாக இஹ்லாஸோடு தூய்மையோடு கைகளை உயர்த்தி நீங்கள் தினமும் ஓதும் போது அர்த்தத்தை புரிந்து ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் சிறப்பாக்கி வைப்பான். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.